சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அன்னாரை அணு அணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளிலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊவா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். இஸ்லாம் நோன்பாளி ஒருவர் செய்வதற்கு விரும்பத்தக்க பல விடயங்களை சொல்லி தந்திருக்கிறது. அவற்றில் அதிகமாக அல் குர்ஆனை ஓதுவது, அதை விளங்குவது, மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்வது, பிரார்த்தனையில் திக்ருக்களில் ஈடுபடுவது, நல்லவற்றையே பேசுவது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, சதகா கொடுப்பது போன்ற விடயங்களை பட்டியலிட்டிருக்கிறது. இந்த அனைத்து நல்லமல்களையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து உள தூய்மையோடு நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையிலே நாம் அல்லாஹ்வை அடைவதற்கு எமது அமல்களை, இபாதத்களை உள தூய்மையோடு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்துதான் இன்றைய ரமலான் சிந்தனை சுட்டிக்காட்டவிருக்கிறது. இதனை வழங்குகின்றார்கள் பம்மன்னு ஜாமியுல் ஹைராத் ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் அஷேக் சாஜித் இஸ்மாயில் ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ் வ ஃபுர்கானிஹில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன யு'தூன மா அதவ் வ குலூபுஹும் வஜிலஹ். ஸதகல்லாஹுல் அலீம். அன்பார்ந்த ஊவா எஃப்எம்மின் நேர்களே, என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் அவனை நெருங்குவதற்காக, அவனை அடைவதற்காக, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு வருடங்களிலும் அவன் அமைத்து தந்து கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இவ்வருடமும் இந்த புனித ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்து அவனை அடைவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் அவனாகவே திறந்து தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்தில் அவன் தக்வாவை எதிர்பார்க்கின்றான். வணக்க வழிபாடுகள் மூலமாக நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அடியார்களாகிய எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நாம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், என்ன அமலாக இருந்தாலும், பொது சேவைகளாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் அமைய வேண்டும் என்று ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே நாம் செய்கின்ற செயற்பாடுகளை வைத்து பிறர் எங்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவன் உள்ளத்திலே ஏற்படுத்துகிறான்.
அதுக்கு அரபியில் சுமா என்று சொல்வார்கள். நாம் செய்யக்கூடிய சேவைகள் மூலமாக, அமல்கள் மூலமாக பிறர் எங்களை என்ன கூறுகின்றார்கள், எவ்வாறெல்லாம் புகழ்கிறார்கள், எங்களுக்கு எப்படியெல்லாம் பெருமை சேர்க்கின்றார்கள் என்பதை எங்களுடைய கண்ணால் பார்க்க வேண்டும், எங்களுடைய காதால் கேட்க வேண்டும் என்று ஆசை வைப்பது தான் அஸ்ஸுமா என்று சொல்வது. இது முஹஸ்துதியில் ஒரு வகை. நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கென்று இருந்தால் அதனுடைய நன்மை, அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் எங்களுக்கு கிடைத்தே தீரும். நாம் ஊருக்காக, பேருக்காக, புகழுக்காக பிறர் இந்த செயல்களை வைத்து, இந்த அமல்களை வைத்து எங்களை பாராட்ட வேண்டும், எங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு செயலை செய்வோமானால், ஒரு அமலை செய்வோமானால் அந்த அமலே எங்களுக்கு தண்டனைக்குரிய அமலாக மாறிவிடும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில், அதாவது தொழக்கூடியவர்களுக்கு ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நாசம்தான், அல்லது தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்கின்ற நரகம்தான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் மறதியோடு, அதாவது பொடுப்போக்குத்தனமாக தொழக்கூடியவர்கள், அதே போல மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த சூராவுடைய தொடரிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நாம் செய்யக்கூடிய அமட்கள் அது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய செயலாக அமைய வேண்டும். அமட்களாக நாம் அந்த அமட்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக், யார் அதாவது மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுகின்றார்களோ அவர் இணை வைத்து விட்டார். மன் சாம, அதாவது யாரு மன் சாம யுராஇ ஃபகத் அஷ்ரக், பிறருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நோன்பு நோட்கிறாரோ அவரும் இணை வைத்து விட்டார். மன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக், யார் பிறருக்கு காண்பிப்பதற்காக, பிறனை பார்க்க வேண்டும், நான் சதகா செய்யக்கூடிய கொடை வள்ளல் என்று என்னை சொல்ல வேண்டும் என்று சதகா தான தர்மங்கள் செய்கின்றார்களோ அவரும் இணை வைத்து விட்டார். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கென்று செய்யப்படக்கூடிய அமட்கள் பிற மனிதர்களுக்காக வேண்டி எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எண்ணங்கள் பிழைக்கின்ற பொழுதோ பிறர் பார்த்து புகழ வேண்டும், பிறர் பார்த்து எங்களை இபாதத் சாலி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அமல் செய்வது அது இணை வைத்தல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்றான். வல்லதீன யுத்தூன மா அதவ் குலூபுஹும் வஜ்லா, ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள் செய்கின்ற அமட்களை வைத்து அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். அவர்கள் அல்லாஹ்வுக்கென்று ஒன்றை கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த விடயத்தை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஆயத்தை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஆயத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மது அருந்தவர்களா அல்லது திருடுபவர்களா என கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏ சித்தீக்கின் மகளே, கருத்து இதுவல்ல, மாறாக இந்த ஆயத்தில் நோன்பு வைத்து தொழுது சதகா செய்பவர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களது நல்ல அமல்கள் ஏற்கப்படாமல் போய்விடுமோ என்பதை பயப்படுகிறார்கள். இவர்கள்தான் நன்மைகள் செய்வதிலே விரைவாக செய்கின்றவர்கள், இவர்கள்தான் அதற்காக முந்திக் கொண்டவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பதிலை, விளக்கத்தை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய அமட்கள் அது அல்லாஹுடைய நெருக்கத்துக்குண்டான அமட்களாக மாற வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தர வேண்டும். நாம் ரமலானிலே நோன்பு நோட்கின்றோம். இந்த நோன்பு ஏனைய அமட்களை போன்றது அல்ல. அதாவது நாம் தொழுகின்ற பொழுது மக்கள் அந்த அமலை, நாம் செய்கின்ற அந்த செயலை கண்ணால் பார்க்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே நியத் வர வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு
அல்லாவுக்காக வேண்டி இந்த தொழுகையை தொழுகின்றேன். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை, அந்த துஆவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு குர்ஆனில் கூறி காண்பிக்கின்றான். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, நிச்சயமாக என்னுடைய வணக்க வழிபாடுகள், கிரிகைகள், ஒமஹியாய நிச்சயமாக நான் உயிர் வாழ்வது, ஒமமாச்சி நான் மரணிப்பது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய செயல்களை அல்லாஹ்வுக்கென்று அமைத்தார்கள். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமட்கள் அது அல்லாஹ்வுக்கென்று இருக்க வேண்டும். தொழுகின்ற பொழுது நான் அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் எங்களுடைய தொழுகையை மன தூய்மையோடு நாம் தொழ வேண்டும். நாம் தொழுகின்ற பொழுது மக்கள் பார்க்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கென்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த தூய எண்ணம் வர வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமட்களும் மக்கள் கண்ணால் பார்க்கின்றார்கள். ஆனால் நோன்பை ஒரு மனிதனை பார்த்து இவர் நோன்பாளியா அல்லது நோன்பு நோட்காத மனிதரா என்று எங்களால் தீர்மானிக்க முடியாது. அது ஒரு மறைமுகமான ஒரு அமல், இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானின் மூலமாக நாம் எங்களுடைய அமலை பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதாவது நாம் இவ்வளவு காலமாக செய்த அமட்கள், பல வருடங்களாக நாம் செய்து வந்த அமட்கள், இதே பேருக்கும் புகழுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் மற்றவர்களுடைய புகழை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நோக்கோடு செய்யப்பட்ட அமட்களா அல்லது அல்லாஹ்வுக்கென்று செய்த அமட்களா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அமட்களை மீண்டும் ஒரு முறை பரிசீலித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய அமட்களை இதற்கு பின்னால் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமட்களும் நல்ல காரியங்களை, நல்ல சேவைகளை அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எம்மால் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைம்படி சொல்கின்றான், சொர்க்கத்தின் பக்கம் எங்களை அழைக்கின்றான். எனவே நாங்கள் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் எங்களுடைய அமட்களை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கென்ற உள தூய்மையோடு ஒவ்வொரு அமட்களும் இடம்பெற வேண்டும், நடைபெற வேண்டும். எனவே எங்களுடைய அமட்களை அழகாக்குவோம், அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் நாம் செயல்படுவோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இன்று விளம்பரத்திற்காக எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ ரூபாய்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரூபாய்கள் அது வீணாக செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நோக்கம் விளம்பரப்படுத்துவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நல்ல விடயங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்டால் அதை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். ஏன்? அது விளம்பரப்படுத்தப்படுவதில்லை. அது அல்லாஹ்வுக்கென்று அது செய்யப்படாத அமலாக இருந்தால், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அந்த அமலில் எந்த ஒரு பலனும் கிடையாது. அந்த அமலின் மூலமாக நாம் சில வேளை நரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே நாம் எங்களுடைய அமட்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கென்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இம்மில் சிலர் விரும்புகின்றார்கள், நான் மரணத்திற்கு பின்னால என்னுடைய ஜனாசாவை முன்வைத்து நான் செய்த அமட்கள், நான் செய்த சேவைகள், நான் மக்களுக்கு செய்த சேவைகள் எல்லாம் புகழப்பட வேண்டும், மக்களிடத்தில் பேசப்பட வேண்டும் என்பதை விரும்பி அவர்கள் எதிர்பார்ப்போடு பல அமட்களை செய்கிறார்கள். அவர்கள் நலவு கதைக்க வேண்டும் என்பதற்காக சேவைகளிலே, சமூக சேவைகளில் ஈடுபடுகிறார்கள்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் நிச்சயமாக அவருக்கு யார் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார், என்ன பேசினார்கள், என்ன புகழ் இவரை பற்றி பேசப்பட்டது, யார் இவர் கலந்து கொண்டார்கள், எதுவுமே காண்பிக்கப்பட மாட்டாது. மரணித்து விட்டால் அவருடைய ரூஹ் அது வானத்தை நோக்கி சென்றுவிடும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவருக்கு எதுவுமே காண்பிக்கப்பட மாட்டாது. நாங்கள் எங்களுடைய முயற்சி, நாங்கள் மரணித்து விட்டால் எல்லோரும் எங்களை புகழ் பாட வேண்டும், எங்களை பற்றி மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து மரணிக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, சகோதரிகளே, பெரியார்களே, இதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு நஷ்டத்தை நாங்களே எங்களுடைய கையால் தேடிக்கொள்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்காக என்று எங்களுடைய அமட்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு அமட்கள் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தக்வாவை கூட இந்த ரமலானில் எம்மால் அடைந்து கொள்ளலாம். எனவே இந்த ரமலானை நல்ல முறையில் கழிப்போம். எங்களுடைய அமட்களை இதற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கென்று மாத்திரம் அமைத்துக் கொள்வோம். இதர இருக்கக்கூடிய ரமலான்ல நல்ல முறையில் அல்லாஹ் அடைவதற்குண்டான அமட்களை இஹ்லாஸாக செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள் புரிவானாக. எங்களோட பாவனை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்களோட பெற்றோர்களோட பாவனை மன்னித்தருள்வாயாக. பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரோட பாவனை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. இறுதி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உரத்த குரலில் சொன்னவர்களாக எங்களோட ரூஹை கைப்பற்றுவாயாக. எங்களை பெற்று எங்களோட பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. எங்களை யா அல்லாஹ் அவர்கள் நல்ல முறையில் அன்பு காட்டி வளர்த்ததை போல அவர்களுடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள்வாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நல்லதாக அழகாக மனமானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அனைத்து நலவுக்கும் எங்களை சொந்தக்காரர்கள் ஆக்கி அருள்வாயாக. அவர்கள் கேட்ட அனைத்து தீங்குகளிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் பம்மென்னு ஜாமியுல் ஹைராத் ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் ஷேக் சாஜித் இஸ்மாயில் ரஹ்மானி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவமாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்று பயனுள்ள சிறப்பான ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊவா மாகாண கலாசார அமைச்சு.